கருவேப்பிலைக்கு நிகராக வேறொன்றும் இல்லை என பாராட்டும் அளவு தனித்தன்மையும் மருத்துவ குணமும் நிறைந்தது கருவேப்பிலை. இது நம் அனைவரின் சமையல் அறைகளிலும் உணவில் மனம் மற்றும் ருசிக்காக பொதுவாக பயன்படுத்தப்படும் பொருள்களில் ஒன்று. ஆனால் நம்மில் பெரும்பாலானோர் சாப்பிடும்போது கருவேப்பிலையை நம் கையில் அல்லது கண்ணில் தென்பட்டால் உடனே அதை எடுத்து ஒதுக்கி வைப்பதை பழக்கமாக கொண்டுள்ளோம். ஆனால் நாம் ஒதுக்கி வைக்கும் இந்த கருவேப்பிலையை ஏன் நம் தாய்மார்கள் மற்றும் முன்னோர்கள் ஆகாரத்தில் சேர்க்கிறார் என்று சிந்தித்திருக்கிறோமா? இந்த கருவேப்பிலையில் மறைந்திருக்கும் சத்துக்கள் மற்றும் மருத்துவ குணங்களை பார்ப்போம். கருவேப்பிலையின் முக்கிய சத்துக்கள் ஆவன கார்போஹைட்ரேட், கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், இரும்புச்சத்து, நிக்கோட்டின் அமிலம், போலிக் அமிலம், விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி போன்ற சத்துக்கள் உள்ளன. கருவேப்பிலையில் உள்ள மருத்துவ குணங்கள்: இரத்த சோகையை தவிர்க்கிறது. கருவேப்பிலையில் இரும்பு சத்து மற்றும் போலிக் அமிலம் நிறைந்துள்ளது. நம் உடலில் இரத்த சோகை வருவதற்கான காரணம் இரும்பு சத்தின் குறைபாடு மட்டுமின்றி நாம் உண்ணும் உணவில் இருந்து இரும்பு சத்தை உறிஞ்சி பயன்படுத்தக்கூடிய இயலாமையினால் கூட இரத்த சோகை ஏற்படுகிறது. எனவே போலிக் அமிலமானது நாம் உண்ணும் உணவில் உள்ள இரும்பு சத்துக்களை உறிஞ்சுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே நம் உணவில் கருவேப்பிலை சேர்ப்பதன் மூலம் இரத்த சோகையில் இருந்து பாதுகாக்கப்படுகிறோம். இரத்த சோகை உள்ளவர்கள் தினமும் வெறும் வயிற்றில் கருவேப்பிலை மற்றும் பேரிச்சப்பழம் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் இரத்த சோகை நீங்கும். கண் பார்வைக்கு நல்லது. கருவேப்பிலையில் விட்டமின் ஏ சத்துக்கள் நிறைந்துள்ளன. நம் உடலில் விட்டமின் ஏ சத்தானது குறைவுபட்டால் மாலைக்கண், கண் மீது மேகம் போல் படிவது மற்றும் பார்வை இழப்பு கூட ஏற்படலாம். எனவே விட்டமின் ஏ சத்துக்கள் நம் கண்ணின் கருவெளியை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. முடி வளர்ச்சிக்கு உதவி செய்கிறது. கருவேப்பிலையானது நம் முடி வேர்களை வலுப்படுத்த உதவுகிறது. கருவேப்பிலை பொடியை எண்ணெயுடன் கலந்து தலையில் தேய்த்தால் முடி வேரானது பலப்படும். கருவேப்பிலையை பேஸ்ட் போல் தயாரித்து நரைமுடி மீதும் தேய்க்கலாம். இப்படி தொடர்ந்து தேய்ப்பதன் மூலம் முடி வளர்ச்சியை மேம்படுத்தவும் உதவுகிறது. கல்லீரலை பாதுகாக்கிறது. கல்லீரலானது செரிமானத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. எனவே நம் கல்லீரலை பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்கள் தாக்குவதில் இருந்து பாதுகாப்பது அவசியம். ஆய்வின்படி கருவேப்பிலையில் ஹெப்படோ புரோடெக்டிவ் எனப்படும் கல்லீரல் சேதத்தை தடுக்கும் திறன் கொண்டது மற்றும் இதில் டானின், கார்போசில் ஆல்காய்டுகள் போன்ற சத்துக்கள் உள்ளதால் கருவேப்பிலை நம் கல்லீரலை பாதுகாக்கிறது. நீரிழிவு நோயை தடுக்கிறது. கருவேப்பிலையின் மிக முக்கியமான நன்மைகளில் ஒன்று இது நீரிழிவு நோய்களுக்கு பயன்படுகிறது. ஆய்வின்படி ஆன்டி ஹைப்போகிளைசீமியா பண்புகள் இரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவை குறைக்க உதவுகிறது. இதயம் சம்பந்தமான நோய்களில் இருந்து பாதுகாக்கிறது. நாம் தினமும் உணவில் கருவேப்பிலை சேர்ப்பதன் மூலம் நம் உடலில் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து நமக்கு இதயம் சம்பந்தமான நோய்கள் வராமல் பாதுகாக்கிறது. தோலை பராமரிக்க உதவுகிறது. கருவேப்பிலையின் சாறை அல்லது பசையை தீக்காயங்கள், தோலில் எரிச்சல், பூச்சிக்கடி போன்றவற்றில் தேய்ப்பதன் மூலம் விரைவாக குணமாகிறது. வயிற்றுப்போக்கு மற்றும் மலச்சிக்கலில் இருந்து விடுவிக்கிறது. கருவேப்பிலையை மோருடன் கலந்து 2 அல்லது 3 தடவை குடித்தால் மலச்சிக்கலில் இருந்து விடுதலை கிடைக்கும். மற்றும் வயிற்றுப்போக்கில் இருந்து விடுதலை பெற கருவேப்பிலையை நன்கு கழுவி மென்று அல்லது கருவேப்பிலை சாறுடன் தேன் கலந்து குடித்தால் வயிற்றுப்போக்கிலிருந்து உடனடியாக விடுதலை கிடைக்கும். எனவே நாம் அன்றாட வாழ்வில் கருவேப்பிலையை பயன்படுத்தி மேற்கண்ட நன்மைகளை பெற்று வாழ வாழ்த்துகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி நேயர்களே. இன்னும் இது போல பல செய்திகளை அறிந்து கொள்ள எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.